வெள்ளி வணக்கம் நேத்ராவோடு இணைந்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு தான் இணைந்திருக்கின்றோம். இன்னும் நாங்கள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். நாடு முழுவதும் இப்போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டிலே பொருளாதாரம் அதே போல் மனித வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தேசிய வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒழுக்கம் அதே போல் சமூகம் அதே போல் சூழலியல் ரீதியாக மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த வேலை திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக நோக்கங்களாக இருக்கின்றன. பல்வேறு தளங்களிலே பல்வேறு தரப்பிலே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே முதலில் ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே எங்களை நாங்கள் எவ்வாறு வளப்படுத்திக் கொள்வது தயார்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பான விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உடலியல் ரீதியாக மாத்திரமல்லாது உளவியல் ரீதியாகவும் எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்கின்ற போதுதான் அது உண்மையான ஒரு மாற்றமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது, ஒரு தனி மனிதன் தன்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக உளவியல் சார்ந்த விடயங்களோடு இந்த பகுதியிலே நாங்கள் பேச இருக்கின்றோம். அதற்காக இன்றைய தினம் நாங்கள் கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கி வருகின்ற அல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி மெம்பர், அதாவது மாற்று மருத்துவ கவுன்சில் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற பிரபல உளவள ஆலோசகர் திருமதி ஷாக்கிரா மன்சூர் அவர்களை கலையத்தில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, இப்போது பரவலாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. அது தொடர்பான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று நாங்கள் ஒரு மனிதன் அதாவது சமூகம் என்று பார்க்கின்ற ஒழுக்கம், சமூகம் அதே போல சூழலியல், இந்த மூன்றிலும் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வேலை திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. எனவே எல்லா முன்னேற்றங்களும் எல்லா மாற்றங்களும் மனிதனிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். அதுக்கு முன்பதாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது ஒரு உளவள ஆலோசகர் என்ற அடிப்படையில்? கட்டாயமாக நாம் புதிய அரசாங்கம் பதவியை ஏற்றதிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை உண்மையிலே பாராட்ட வேண்டும். இந்த பாராட்டுதல் நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் குறிப்பாக பிரதம மந்திரிக்கும் போயிட்டு சேர வேண்டும். இந்த திட்டம் பொதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது அதன் மெயின் கருப்பொருளாக பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கன் ஐலண்ட் அண்ட் லாஃபிங் பீப்பிள், அதாவது அழகான ஒரு இலங்கையையும் அழகான இலங்கை தீவையையும் புன்னகைக்கும் மக்களையும் உருவாக்குவதுதான் இதோட பிரதான நோக்கம். வளமான வாழ்க்கை இதோட நோக்கம் பிரதானமானது. இதிலே 3 விடயங்கள் கை கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக சுற்றாடல் ரீதியான விடயங்கள், அத்தோடு பொருளாதார ரீதியான விடயங்கள், அத்தோடு சமூக ரீதியான இந்த 3 விடயங்களிலுமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற ஒரு கருத்து உள்வாங்கப்பட்டுள்ளது. நீண்ட கால வேலை திட்டம். இந்த நீண்ட கால வேலை திட்டம் என்றது நாம் சுற்றாடல் ரீதியான புவியியல் ரீதியான விடயங்கள் ஆரம்ப காலத்தில் கற்றுக்கொண்டோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று. ஆனால் மனித வாழ்க்கையில் எந்த ஒரு திட்டத்தினையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது நீண்ட கால வேலை திட்டம் என்பது மனிதனுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம். அந்த வகையில் இந்த 3 தூண்களும் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பிரதானமான திட்டங்கள் ஆகும். ஒரு உளவியலாளர் என்ற பார்வையிலே இதை பார்க்கும் பொழுது சமூக ரீதியான விடயங்கள் பிரதானமானவை. அந்த சமூகம் என்ற அந்த கேட்டகரியில் மக்கள் இங்கு பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற ஒரு கருத்து உள்வாங்கப்பட்டுள்ளது. பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று சொல்வது மனிதர்களுடைய நடத்தைகளில் மாற்றத்தை கொண்டு வருது. இந்த நடத்தை மாற்றத்துக்கு பிரதானமாக மனிதன் உள ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் தேவைப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே நடத்தை மாற்றம் என்பது குறிப்பாக உள ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பது ஒரு உளவியலாளர் என்ற வகையில் இதை நான் கருதுகிறேன். உண்மை. அதாவது நீங்கள் சொன்னது போல முக்கியமாக 3 பிரதான விடயங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வெறுமனே அரசாங்கம்தான் முன்னெடுக்க வேண்டும், அரசாங்கத்தால் மாத்திரம்தான் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அது சாத்தியமாகாத ஒரு விடயமாக மாறிவிடும்.
நாங்கள் மக்களாகிய நாங்கள் இந்த வேலை திட்டத்துக்கு மிக முக்கியமாக உன்னதமான பங்களிப்பை நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறுபட்ட திட்டங்களை நல்ல செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பக்கபலமாக மக்கள் நாங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எதுவுமே சாத்தியமாக போவதில்லை. காரணம், இது எல்லாம் மக்களை மையப்படுத்தி எங்களை மையப்படுத்தி முன்வைக்கப்படுகின்ற வேலை திட்டங்களாக இருக்கின்றன. எனவே முதலிலே எங்களுடைய உளவள ஆலோசகர் உளவியலாளர் சொன்னது போல இந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்புற வேண்டுமாக இருந்தால், செம்மைப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் முதலிலே எங்களுடைய எண்ணப்பாங்கிலே மாற்றங்கள் வர வேண்டும். மண்ணப்பாங்கிலே மாற்றங்கள் வர வேண்டும். அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்ன என்று நாங்கள் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உடல் ஆரோக்கியம் மாத்திரமா அல்லது உள ஆரோக்கியம் மாத்திரமா என்றால் யார் பதில் சொல்வது? எங்களுடைய உளவியலாளர் சொல்லட்டும். சொல்லுங்க. ஆம், ஆரோக்கியம் என்பது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பிடுவதில்லை, உள ஆரோக்கியத்தையும் சேர்த்து நாங்கள் ஆரோக்கியம் என்கின்றோம். எனினும் இதற்கான ஒரு குறிப்பிட்ட வரை விளக்கணம் WHO உலக சுகாதார ஸ்தாபனமால் வெளியிடப்பட்ட அறிக்கை இது சம்பந்தமான வரைவிலக்கணம் யாதெனில், ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய உடலியல் ரீதியான, உளவியல் ரீதியான, அத்தோடு சோஷியல் வெல்பீங், சமூக ரீதியான, ஸ்பிரிச்சுவல் வெல்பீங், ஆன்மீக ரீதியான, இந்த 4ம் சேர்ந்து தான் ஆரோக்கியம் என்ற கேட்டகரியில் நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்றோம். ஆகவே இங்கே சோஷியல் என்பது மனிதர்களுடைய, அதாவது நலன்களை பற்றி தான் பேசுது. ஆகவே இந்த 4 விடயமும் ஒரு மனிதனிடத்திலே சரிவர இருக்குமேயானால் அவனுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இந்த 4 விடயங்களும் ஆரோக்கியம் என்ற கேட்டகரியில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை மாத்திரம் வைத்து நாம் ஆரோக்கியமாக இருப்பதாக குறிப்பிட முடியாது. ஏனெனில் ஆரோக்கியம் என்ற ஒரு விடயம் உள்ளத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம். எமது உடம்பில் நகமும் சதையும் எவ்வாறு ஒன்றுற கலந்திருக்கின்றதோ அதே போன்றுதான் உள்ளமும் உடலும். நமக்கு ஏதாவது உள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் கட்டாயம் நமது உடம்பில் அது வெளிப்படும். அதே போது உடல்ல வெளிப்பட்ட ஒரு விடயம் உள்ளத்தில் நமக்கு ஒரு சோர்வு நிலையை, கவலையை உருவாக்கும். ஆகவே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும், உள்ளம் பாதிக்கப்பட்டால் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். ஆகவே ஆரோக்கியம் என்றது இந்த குறித்த டெஃபினிஷனை நமக்கு உதாரணமாக சொல்லலாம். அதாவது நீங்கள் நல்ல உதாரணத்தை சொல்லியிருந்தீங்க. நகமும் சதையும் போல தான் இந்த உடலும் உள்ளமும். சரி, இந்த உள ஆரோக்கியத்தை நாங்கள் எப்படி பேணிக் கொள்ளலாம், எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், அல்லது எவ்வாறு நாங்கள் வளர்த்து கொள்ளலாம்? கட்டாயம் உள ஆரோக்கியம் என்று நாங்கள் குறிப்பிடும் பொழுது குறிப்பாக மனிதனுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் வர வேண்டும். குறிப்பாக நாங்கள் அவதானிக்கும் போது நமது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உள ஆரோக்கியத்தை பேணுறோமான்னு கேட்டால் அது எல்லாருக்கும் ஒரு வினா கொஸ்டின் ஃபார்ம் தான். எந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட உள ஆரோக்கியத்தை பேணுறோம். ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கான முன்னுரிமைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. சுமாராக நாங்கள் ஒரு தலைவலியோ காய்ச்சலோ நமக்கு தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனிதண்ட மனதில் தோன்றும். ஆனால் நமக்கு ஒரு சோர்வோ, ஏதாவது ஒரு அழுத்த பிரச்சனையோ, ஒரு பதகளிப்பு, பதட்டம், இவ்வாறான தொடர்ச்சியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது இதை நாம் ஒரு நோயாக கருதுவதில்லை. பொதுவாக சவுத் ஏஷியா, இலங்கை போன்ற இந்த நாட்டு மக்கள்கிட்ட இது சார்ந்த விழிப்புணர்வுகள் போதாமல் இருக்கின்றது. நமக்கு உடம்பிலே ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டால் அந்த காயத்தை நாங்கள் அவசரமாக போய் அதற்குரிய மருந்துகளை எடுத்து குணப்படுத்துகின்றோம். ஏனெனில் அந்த காயம் நம் கண்ணுக்கு புலப்படுகின்றது. ஆனால் மனதிலே ஏற்படுகின்ற அந்த காயத்தை யாருக்கும் பார்க்க முடியாது. அது தன்னுடைய சுயம்தான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் சோர்வு நிலையில் இருக்குது, தனக்கு வகையான பிரச்சனைகள், மனச்சோர்வு, மன அழுத்தம் உள்ளது என்பது. ஆகவே தனக்கு மன ரீதியான, உளவியல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கட்டாயம் மனிதன் அதற்கான தீர்வுகளை தேடி செல்ல வேண்டும். ஆனால் நமது இன்றைய சமூகம் உளவியல் பிரச்சனையை உடவியலியலான பிரச்சனைகள் சார்ந்த முறையில் கருதுவதில்லை. அதை ஒரு பிரச்சனையாக கருதுவதில்லை. அதை எப்போது பிரச்சனையாக கருதுவதென்றால் அதன் நிலைமை, நோய் நிலைமை, அதாவது தீவிர நிலைக்கு சென்றதற்கு பின்புதான் எனக்கு இப்போது ஒரு பிரச்சனை, மன ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது. குறிப்பாக ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் பொழுது ஆரம்ப கட்டத்திலே அதனை நாம் கண்டுபிடிக்கப்படுமேயானால் அதனை ட்ரீட் பண்ணுறது, அதாவது குணப்படுத்துவது இலகு.
அது காலப்போக்கில் நீண்ட காலம் அந்த பிரச்சினை தன் மனதளவில் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சினையை அதாவது குணப்படுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுவோம். நாங்கள் இதுக்கு செல்வோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அதாவது ஏர்லி ப்ரிவென்ஷன். அதாவது நாங்கள் ஒரு நோயை ஆரம்ப கட்டத்திலே இனங்கண்டு அதற்குரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமை செய்வதானால் இவ்வகையான நோய்கள் ஏற்படுவதற்கு இன்னின்ன சிம்டங்கள் இருக்கும் மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துமே ஆனால் நமக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் முத்தடுக்க முடியும், முத்தடுப்பு செய்ய முடியும். இதனை குறிப்பாக குறுக்கிடுவதை மன்னிக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இன்று நாங்கள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு உளவியல் ரீதியான விடயங்களை சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பிரபல உளவள ஆலோசகர் ஷாக்கிரா மன்சூர் அவர்கள். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அதுக்கிடையில் ஒரு விளம்பர இடைவேளை இருக்கிறது, அதை பார்ப்போம். வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான கலந்துரையாடல்களை நடத்தி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள விடயங்களை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது உளவியல் சார்ந்த ஒரு திட்டத்தையும் அதுக்குள்ளே கொண்டிருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. காரணம், இந்த சமூகம் ஒழுக்கல் சூழலியல் என்று பார்க்கின்ற போது மக்களுடைய மனங்களிலே மாற்றங்கள் வராமல், எண்ணப்பாங்களே மாற்றங்கள் வராமல் எதிலேயுமே வெற்றி காண முடியாது என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு தெளிவான ஒரு நோக்கமாக பார்வையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே உளவியல் சார்ந்தும் மக்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று நாங்கள் இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியிலே உளவியல் சார்ந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பிரபல உளவள ஆலோசகர் ஷாக்கிரா மன்சூர் அவர்கள். சரி, விளம்பர இடைவெளிக்கு முன்னதாக நீங்கள் சொன்ன ஒரு விடயம், இந்த உளவியல் ரீதியாக மக்கள் அந்த உளவியல் பிரச்சனையிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு 7 சிம்டம்ஸ் 7 அறிகுறிகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் அறிந்து கொள்கின்ற போது அவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கலாம், உளவியலை வளப்படுத்தலாம் என்று அது தொடர்பாக பேசுவோம். நிறைய சிம்டங்கள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பான சில சிம்டங்களை நேரம் போதாமையின் காரணமாக நாம் கதைப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தூக்க பிரச்சனைகளை நாம் அணிக்கும் போது ஒரு மனிதன் குறிப்பாக 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் அவன் தினந்தோறும் தன்னுடைய தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நடைமுறை வாழ்க்கையில் புதிய ஜெனரேஷன் தலைமுறையினர் இந்த தூக்கத்துக்குரிய ஒரு முக்கியமான முன்னுரிமையை கொடுப்பதில்லை. அதனுடைய வடிவங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் விழித்திருந்து பகல் வேளையிலே தனது தூக்கத்தை செய்கின்ற ஒரு அமைப்பை நம்மால் காண முடிகின்றது. இவ்வாறான நடத்தைகள் தொடர் தேர்ச்சியாக மனிதர்களிடத்திலே வளருமானால் எமது நாட்டில் ஒரு வளமுள்ள ஒரு தலைமுறையினரை நமக்கு எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த நடத்தையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அத்தோடு மனிதர்களுடைய உள ஆரோக்கியத்தை பேணுவதிலே நமக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தினுடைய, அதாவது நாங்கள் செல்வோம் ஒபேசிட்டி, பருமன் மனிதன் கை கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஆரோக்கியத்தில் அதாவது அவனுடைய நிறைக்கேற்ற உடற்திணிவு இருக்க வேண்டும். அதாவது அவனுடைய உயரத்துக்கேற்ற சரியான நிறையை அவதானிக்க வேண்டும். அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது ஒரு மனிதன் குறிப்பாக தினந்தோறும் 30 மணித்தியாலங்கள் நடைப்பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். அத்தோடு அந்த நடைப்பயிற்சியோட அவர்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளின் அடிப்படையிலும் வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், இவ்வகை எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகளாக கட்டாயம் ஒரு மனிதன் அரை மணித்தியாலம் ஈடுபடுவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு துணை புரியும். அத்தோடு நாம் தினந்தோறும் நமது வாழ்க்கையில் சுவாச பயிற்சிகளை மேற்கொள்வதும் ஒரு ஆரோக்கியமான வழிமுறைகளை கொண்டு வந்து தரும். தியானங்கள், இந்த மெடிடேஷன், நாங்கள் செல்வோம் உளவியல் ரீதியான இந்த வழிமுறைகள். அத்தோடு குறிப்பாக நாங்கள் பிரதானமாக பார்க்கின்ற விடயம் நமக்கு இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் தொலைபேசிகளோடு டிவைசஸோடு அதிகமான ஒரு நேர முகாமைத்துவம்
தன்மையை, அதாவது நேரம் போதாமை என்ற ஒரு கருத்து நம்மிடத்தில் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது நேரத்தை சரியாக முகாமைத்துவம் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை நமது இளைஞர்கள் மத்தியிலும் தான் அதிகமானவர்களுக்கு காணக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னால் இன்றைக்கு ஒரு பிஸியான லைஃப். ஆகவே மனிதர்கள் என்ற வகையில் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமும் பொறுமதியானது. ஆகவே தன்னுடைய அந்த நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு வாழ்க்கையிட இலக்குகளை வடிவமைக்க வேண்டும். அந்த திட்டமிடலும் இலக்குகளும் தான் நாளைய நல்ல ஒரு வளமிக்க ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நாடாக நமது நாட்டை நமது சமூக இளைஞர் சமூகத்தால் மாற்ற முடியும். ஆகவே நேர திட்டமிடல்கள் சரியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்தோடு நமது பழக்க வழக்கங்கள் நடத்தைகளில் சிறந்த மாற்றங்கள் வர வேண்டும். சிறிய வயதுகளிலிருந்து நாம் பொய் பேசக்கூடிய குழந்தைகளை அவதானிக்கக்கூடியும், களவு எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ள குழந்தைகள், இது நாளடைவில் நாட்டிலே லஞ்சம் ஊழல் என்ற பிரச்சனைக்குரிய ஒரு மனப்பான்மையில் ஒரு மனிதர்களை உருவாக்குகின்றது. அது அவர்களுடைய தொழில் ரீதியான விடயங்களிலும் செல்வாக்கு செலுத்தும். ஆகவே சிறு வயதிலே அவர்களுடைய நல்ல மோரல்ஸ் வேல்யூஸ் விழுமியங்களை உருவாக்குமே. ஆனால் நாங்கள் இந்த எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தீய செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களிலிருந்து நமது நாட்டை அவ்வகையான மனிதர்கள் உருவாகாமல் குறைத்து கொள்ளலாம். உருவாக இருக்க முடியாது, எக்ஸெப்ஷன். ஆனால் அந்த மக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். பொதுவாக அதிகமாக குற்றங்கள் செய்யக்கூடிய நாங்கள் பிரிசனர்ஸில் அவதானிக்கக்கூடிய அவர்களுடைய ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அவர்களுடைய ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாலேயும் உளவியல் காரணிகள் பின்புலமாகின்றது. ஆகவே நாங்கள் சிறு வயதிலேயே அவர்களுடைய நடத்தைகளில் சிறந்த மனிதர்களாக மாற்ற முயற்சி செய்தால் நல்லொரு சமூகத்தை உருவாக்கலாம். எனக்கு தெரிந்த வகையில் ஜப்பான் நாட்டில் பொய் பேசுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. இது அவர்களுடைய சுய விருத்தியை காணலாம். சிறு பள்ளி மாணவர்களுக்கு கூட தன்னுடைய சுய வேலைகளை தானே செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமது நாட்டிலேயே எத்தனை வயது இளைஞர் வயதை கடந்து வந்தால் கூட ஒரு தேநீரை கூட சுயமாக தயாரித்து குடிக்க தெரியாத நபர்களை நமக்கு காண்கிறோம். இது நான் நிறையவே விவாகரத்து பிரச்சனைகளின் போது எமது நாட்டிலே அவதானிக்கக்கூடிய பிராக்டிக்கல் இந்த இஷ்யூவை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளோ செலவழித்து ஒரு திருமணத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் திருமணத்துக்கு பின்பாடு வருகின்ற விவாகரத்துக்களை அவதானிக்கும் பொழுது என்னுடைய வைஃபுக்கு குறைந்தது ஒரு டீ ஒன்றை சரி ஊற்றி தர தெரியாது. அதாவது தயார் அது இதனுடைய உளவியல் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய சுயமான வேலைகளை சிறிய வயதிலிருந்து அவர்களுக்கு பேரண்ட்ஸ் சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. இப்படியான விடயங்கள் கூட நாட்டுக்கு ஒரு நெருக்கடியத்தை உருவாக்கும். ஒரு மனிதனுடைய ஒரு விவாகரத்து பெறல் என்று சொல்லுவது ஒரு நாட்டிலேயே விவாகரத்து பெற்ற மக்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு போகும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய நடத்தைக்கு பின்னாலும் உளவியல் செல்வாக்கு செலுத்துவது முக்கியமான ஒரு விடயம். இவ்வாறாக நாங்கள் பார்க்கும் பொழுது அத்தோடு நமது வாழ்வியல்லே நாங்கள் நிறைய உளவியல் ரீதியான சில சிம்டங்களை இப்போ நாங்கள் செல்வோம். அழுத்தம், மன ஸ்ட்ரெஸ். டெய்லி மனிதன் வாழ்க்கையிலே எல்லாருக்குமே அழுத்தம் இருக்கும். அழுத்தம் வராத நபர் யாருமே இல்லை. ஆனால் அந்த அழுத்தத்தை மனிதர்கள் சமாளிக்க தெரிந்தவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும். கோப்பிங் மெக்கானிசம் என்று சொல்லுவோம். அந்த அழுத்தத்தை சரியாக சமாளிக்கக்கூடிய மனிதர்களாக நம்முடைய மனிதர்கள் மாறுமேயானால் உளவியல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். உளவியல் பிரச்சனைகளின் அடிப்படை வேறே ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் என்பது அழுத்தம், மன அழுத்தம் என்று சொல்லுவோம். தொடர் தேர்ச்சியாக ஒரு மனிதன் மனதில் நிலைக்குமே ஆனால் அதை சரியாக கோப் பண்ண தெரியாத சமயத்தில் நாம் என்ன செய்வோம், அழுத்த நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த அழுத்தம் மனதிலே நீண்ட நாளைக்கு தேக்கி வைக்கப்படுமானால் அந்த அழுத்தம் மனச்சோர்வாக மாறும். டிப்ரெஷன் ஒரு மனிதனுடைய நீண்ட காலமாக இருக்குமானால் தீவிரமான சில உளநல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி வரும். ஆகவே நாங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விடயம் வேர், அந்த ரூட் கோஸ் என்று சொல்லுவோம். அந்த ரூட் கோஸை நாம் கண்டுபிடித்து அதை ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தினந்தோறும் லைஃப்பில் சமாளிக்க தெரிய கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு நடத்தை ரீதியான, நான் சொன்னேன் ஆரம்ப கட்டத்தில், பிஹேவியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆகவே டே டு டே லைஃப்பில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக சமாளிக்க கற்றுக்கொள்வது ஒரு பிரதான ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகும். நாங்கள் இன்னொரு
இன்னொரு வேளையில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிப்பது சம்பந்தமாக கதைக்க வேண்டும். அது பெரிய ஒரு தலைப்பு, அதற்காக நேரம் போதாமை. இவ்வகையான இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஏன் இதை மனிதன் இன்றைக்கு நீங்கள் எந்த வகையான ஒரு உளவியல் அதாவது ஒரு உடலியல் ரீதியான நோயை பெற்று நீங்கள் வைத்தியத்தை குறிப்பிட்டாலும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதா என்பதை அவர்கள் கேட்பார்கள். ஏனெனில் எந்த ஒரு நோயையும் உருவாக்குவதில் மன அழுத்தம் பிரதான நோயா இன்றைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்கிது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த அழுத்தம் என்பது மன அழுத்தம் என்பது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். குறிப்பாக ஒரு மனிதன் தினந்தோறும் மன அழுத்தத்தோடு இருக்கும் பொழுது அவனுடைய உடம்பிலேயே கார்டிசோல், அட்ரினலின் என்ற இன்னும் நிறைய பிற பொருள்கள் இருக்கின்றன. இந்த வேதிப்பொருட்களுடைய சுரப்புகள் அதிகமாகும் போது எமது உடம்பிலேயே பல பிரச்சனைகள் உருவாகலாம். முதலாவது, இந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் எங்களோட பொடியில் அதிகமாக ரிலீஸ் ஆகும் பொழுது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். தூக்கமின்மை பிரச்சனைக்கு அடுத்த கட்டமாக எமது உடம்பிலே வலிகள், அதாவது தலைவலி, ஷோல்டர் பெயின், நெக் பெயின், கழுத்து வலி, கால் வலி, இவ்வாறான பல வலிகள் எமது உடம்பிலே ஏற்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் சைக்கோசோமேட்டிக் சிம்டம் உண்டு. அதாவது உள்ளத்தில் வர வருத்தங்கள் உடல் ரீதியாக வெளிப்படுதல். இது ஸ்ட்ரெஸ் ஹோமோனுடைய அளவு அதிகரிக்கும் போதும் ஏற்படும். அடுத்தது, நமது சாப்பாடுகளில் சரியாக சாப்பிட முடியாத ஒரு நிலைமை தோன்றும். மூச்சில் ஒரு படபடப்பு நிலை ஏற்படும். தனக்கு ஒரு பதட்ட நிலை தோன்றும். தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகும். தான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நிறைய மாணவர்கள் சொல்லுவார்கள், படித்ததெல்லாம் மறக்குது. ஞாபக சக்தி, பெண்களை பொறுத்த வரையில் அடிக்கடி ஒரு பொருளை வச்செடுத்த மறந்துடுவாங்க. இது எல்லாமே அழுத்தம். ஆகவே மனிதன் வாழ்க்கையில் அழுத்தம் ஏற்படும் பொழுது அவனுடைய டே டு டே லைஃபை சரியாக செய்ய முடியாமல் போகும். இதற்காக மனிதர்கள் தனக்கென்று ஒரு மீ டைமை ஒதுக்க வேண்டும். எமது நாட்டிலே இந்த மீ டைம் குறைவானதாகத்தான் காணப்படுகின்றது. தன்னை சுய பராமரிப்பு செய்ய வேண்டும். அந்த தன்னை பராமரிப்பு செய்வதிலே எமது நாட்டு மக்கள் பின்னடைவாக உள்ளனர். நாங்கள் மேற்கத்திய நாடு மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குரிய டைமை குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலமாவது ஒதுக்கி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில வீடியோக்களில் பார்க்குறோம், சில விசிட்டில் பார்க்குறோம். என்னன்னா, அந்தந்த நிறைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் போகிற வழிகளெல்லாம் சின்ன சின்ன, அதாவது இந்த பூத்துகள் மாதிரி இந்த புக்ஸ் வச்சுப்பாங்க. பார்க்கில், சில ரோட்ஸில் எல்லாமே அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகளில் அந்த புக்ஸ் அவங்களுக்கு வேண்டிய புக்ஸை டைப் பண்ணி எடுத்து வாசிச்சுட்டு வச்சுட்டு போகலாம். இப்படியான திட்டங்கள் நமது நாட்டிலையும் வர வேண்டும். இது ஒரு புதிய ஒரு திட்டம். நான் நினைக்கிறேன், மக்கள் மனதை பொது இடங்களில் மக்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணுற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் அந்த அழகான பச்சை மரங்களுக்கு கீழே இந்த புத்தகத்தோட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மீ டைமாக கழிக்கும் என்றால் ஆரோக்கியமான உள்ளத்தை கொண்ட நபர்களை நமது நாட்டுக்கு உருவாக்கலாம். இப்படியான சிறிய சில பழக்க வழக்கங்களை நாம் சிறு வயதிலிருந்து நமது நாட்டில் அறிமுகப்படுத்தி உருவாக்குவது பிரதானம். அண்மையிலே ஜப்பானில் ஒரு விளம்பரம் போட்டிருந்தது. அந்த விளம்பரத்திலே ஒரு பக்கத்தில் அந்த மனிதனுடைய பாரமும், ஒரு பக்கத்தில் அந்த மனிதனோட அந்த பாரத்திட மற்ற பக்கத்தில் தராசியும் போடப்பட்டிருந்தது. அப்போ அதில் தராசியில் வினாக்குறி ஒன்று போடப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு புத்தகங்கள் வாசிப்பது எவ்வளோ ஒரு உள்ளத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விடயம்ன்றதை எடுத்து சொல்வதற்காக அவனுடைய திணிவுக்கு அதாவது உடல்ட அந்த வெயிட்டுக்கு ஏற்ற, வயதுக்கு ஏற்ற மாதிரி அவன் எத்தனை புத்தகங்களை இவ்வளவு நாளும் வாசித்திருக்கிறான், ஆரோக்கியமான புத்தகங்களைன்றதான் அதனுடைய கேள்வி. இதனை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இவ்வளவு நாளும் வாழ்க்கையிலே நாங்கள் செல்ஃப் ஹெல்ப், சுய மேம்பாட்டு புத்தகங்களை வாசித்திருக்கின்றோமா, எத்தனை புத்தகங்களை வாசித்திருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தனக்குள் கேள்விகளை எழுப்பிக் கொள்ளுங்கள். ஏனெனில் மனிதர்களுடைய நடத்தையை மாற்றுவதில் இன்சைட் என்று சொல்லுவோம், உள்ளுணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தக அறிவுகளும் மனிதனுக்கு தேவைப்படுகின்றன. அவனை இவ்வகையான இந்த திட்டத்தில் இவ்வகையான விடயங்களும் உள்வாங்கப்பட்டால் சிறந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இவ்வாறான மாற்றங்கள் எதிர்காலத்திலே வரும். ஒரு பசுமையான இலங்கையை நாங்கள் பார்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனங்களிலே துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றன. அவ்வாறான மாற்றங்கள் வந்தால் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு வரமாக, வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு விடயம் சற்று செல்ல வேண்டும். இப்போது இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இந்த என்வைரன்மெண்டல் சம்பந்தமாக,
சுற்றாடல் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இப்போ நாங்கள் பாடசாலைகளிலேயும் தற்பொழுது நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பொலிட்டீன் பைகள், இவர்கள் சாப்பிட்டு வெளியேற்றப்படுகின்ற பொலிட்டீன் டொஃபித்தாள்கள், ஐஸ்கிரீம் இதுகளையெல்லாம் சிறுவயதில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மூலம் கட்டாயம் இந்த பொருட்கள் சுற்றாடலை மாசுபடுத்தக்கூடியது, இந்த பொருட்களை பொது இடங்களில் போடக்கூடாது என்ற விடயத்தை முதலாம் தரம் வகுப்பிலிருந்தே அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அது வளர்க்கப்படுமே ஆனால் நிச்சயம் நமது நாடு கிளீனாக சுத்தமாக இந்த பிளாஸ்டிக் பொலிட்டீன் பொருட்களிலிருந்து பாதுகாக்கலாம். இதை உருவாக்க வேண்டும் சிறு வயதிலிருந்து. நான் குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜியோகிராஃபியையும் பாடமாக கற்றுக்கொண்ட ஒரு காலம் இருந்தது. அந்த கால பகுதியில் எப்போது சிறப்பாக கற்றேனோ அந்த நாளிலிருந்து எனது கைகளால் இந்த நாட்டுக்குள்ளுக்கு எந்த ஒரு டொஃபித்தாலையோ ஷாப்பிங் பேக்கையோ வீசின வரலாறு இல்லை. ஏன்னா அந்த கற்ற கல்வியை நான் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு யுவதியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எனது உள்ளத்திலே பதிந்தது. இந்த எண்ணம் சிறு வயதிலிருந்து எமது நாட்டில் மாணவர்கள் மத்தியில் உருவாகினால் நிச்சயம் எமது நாட்டை கிளீனாக சுத்தமாக வைத்திருக்க முடியும். அது மக்கள் மத்தியில் உருவாகிற ஆட்டிடியூட் சேஞ்ச். அதான் இந்த சுத்தம் என்பது நாடு சுத்தமாக இருந்தால், வீடு சுத்தமாக இருந்தால் கட்டாயம் மனிதனுடைய மனமும் ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. நிச்சயமாக இந்த கிளீன் என்பது ஆரம்பத்திலே வெளியிலே சமூகத்திலே வருவதற்கு முன்பு எங்களுடைய சிந்தனைகளிலே வர வேண்டும், எங்களுடைய எண்ணங்களிலே வர வேண்டும். நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வருகின்ற போது அது செயல்களாக மாறும். எனவே பௌதீக ரீதியான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் லௌகிக ரீதியாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது பல்வேறுபட்ட களத்திலே இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதலிலே ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே மாற்றங்களை கொண்டு வருகின்ற போதுதான் எல்லா திட்டங்களும், எல்லா வேலை திட்டங்களும், எல்லா முன்னெடுப்புகளும் வெற்றி அளிக்கும் என்பதிலே விதமான சந்தேகமும் இல்லை. சரி, அந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஒரு மனிதனுடைய உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு வளப்படுத்த போகிறது என்பது தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். இது தொடர்பாக எங்களோடு கலந்துரையாடி இருந்தவர், விடயங்களை பகிர்ந்திருந்தவர் ஸ்ரீலங்கா மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கி வருகின்ற அல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டியினுடைய மெம்பராக ஒரு உறுப்பினராக இருக்கின்ற, அதாவது மாற்று மருத்துவ கவுன்சில் குழு உறுப்பினராக இருக்கின்ற பிரபல உளவள ஆலோசகர் ஷாக்கிரா மன்சூர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. சரி நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய வெள்ளி வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெயமன், அதே போல டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.